இன்றைக்கி நடந்த கூத்தை பார்த்தீங்களா? நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சோம். இனிமேல் அது ரொம்ப அவுட் சைட் சான்ஸ் வரும் வராது அது வேறு விஷயம். ஆர்ஆருக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. அவன் ஆல்ரெடி 14 பாயிண்டில் இருக்கான். ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டான்னா மற்ற 2 பேருக்கும் அப்பு. கேகேஆர் எங்கேருந்தோ சும்மா இருந்தவன் இன்றைக்கி மும்பை அடிச்சிட்டான். அவனும் 13 பாயிண்ட்க்கு வந்துட்டான். இப்போ எவ்வளோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். பஞ்சாபுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, கேகேஆருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஆர்ஆருக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பிரைட் சான்ஸ் இருக்குது, சிஎஸ்கேக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிஎஸ்கே அடித்தா கூட முன்னுக்கு வர முடியும்னு தோணலை. ரன் ரேட்டில் நீங்கள் ரன் ரேட்டில் அடித்து சும்மா பட்டையை கிளப்பி அடிக்கிற அடியில் அவனா நசுங்கி தூளாக்கி அப்படி பண்ணால் மேபி ரன் ரேட் அப் பண்ணி எங்கேயாவது போனால் ஒரு சான்ஸ் இருக்குது. ரொம்ப அவுட் சைட் சான்ஸ் தான். ஸோ என்ன காமெடினா, இப்போ அடுத்தது பஞ்சாப் இருக்கான், கேகேஆர் இருக்கான். 2 பேரில் யாராவது ஒருத்தன் உள்ளே பூந்துட்டான்னா என்ன நடக்கும்னு தெரில. ஆர்ஆர் தோத்தான்னா அவங்க 2 பேரில் ஒருத்தன் பூந்தாலும் போடலாம். ஸோ இந்த குதிரை பந்தயத்துலாம் அந்த குதிரை கடைசியில் மூக்கை விடும் பாருங்க, அது மாதிரி எவனாவது ஒருத்தன் மூக்கை விட்டு வரப்போகுது. யாரும் எதிர்பார்க்காம கேகேஆர் வந்தாலும் வரலாம், சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கு நிலைமை இப்போ. ஆனால் நம்பாள் அவன் இல்லை வரமாட்டான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். கஷ்டம்தான் நினச்சா பகுந்து. ஆனால் ஒரு விதத்தில் சூரியவன்ஷி மேட்சை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம் அவன் போனான்னா. அதனால் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையோ ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணுவோம் சிஎஸ்கே வரலன்னா. சரியா? கோ சூரியவன்ஷி.